இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வாழ்வுரிமை பிரச்சனை, எதிர்கால ஒட்டுமொத்த நம்முடைய 7 கோடி மக்களும் உலக அளவில் 12 கோடி மக்களும் பாதிக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினோம். ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை கூட, ஒரே ஒரு ஊடகம் கூட, ஒரு நிமிட செய்தி கிடையாது. ஆனால் நீங்கள் அதே ஒரு சினிமாக்காரர் ஒரு நிகழ்வு நடத்துகிறார் என்றால், நீங்கள் அவர் எழுந்தார், குளித்தார், காரில் ஏறினார், புறப்பட்டார், இறங்கினார், நடந்தார், தூங்கினார், இப்படி செய்தி போடுறீங்க. ஆக இங்கே வடவர்களுடைய ஆதிக்கம், வடவர்களுக்கான வாக்குரிமை, செம்மணி மனித புதைகுழிகள் எழும்புக்கூடுகள் எழுந்து நின்று நீதி கேட்கிறது. அங்கு இனப்படுகொலைக்கு இதுவரையிலும் 16 ஆண்டுகளை கடந்தும் தொப்புள்குடி உறவுகளுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை கூட அமைக்க முடியாமல் உலகத் தமிழினம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் குறித்து புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இன்னமும் தன் தலைவனுடைய படம் 100 நாள் ஓட வேண்டும் என்பதற்காக மன்சோர் சாப்பிடுகிற அவலத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும், அது ஊடகமாக இருந்தாலும், பத்திரிகையாக இருந்தாலும், அவர்களை குறித்து தான் என்னுடைய விமர்சனம்.